புகழ்ச்சியமாய் வைக்க ஆசைப்படுகிறார். உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்க ஆசைப்படுகிறார். உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்க ஆசைப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய அலங்கத்துக்குள்ளே ஓடிவா. என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்கிறது. சமாதானமற்று இருக்கிற தேவ பிள்ளையே, தலை குனிந்த நிலைமையில் இருக்கிற தேவ பிள்ளையே, அநேகர் சொல்லுவதை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். நாங்கள் தலை குனிந்த நிலைமையில இருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு இருக்கிற நிலைமையில இருக்கிறோம். உதவி செய்ய யாரும் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று. என் தேவ பிள்ளையே, என் அன்புக்குரிய தேவ ஜனமே, அலங்கத்திற்குள்ளே ஓடி வாருங்கள். ஆலயத்திலே கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? சமாதானத்தை வைத்திருக்கிறார். அலங்கம் என்பது எது? கர்த்தருடைய சமூகம் தான் நமக்கு அலங்கம். அலங்கம் என்பது எது? கர்த்தருடைய ஆலயம் தான் நமக்கு அலங்கம். அலங்கம் என்பது எது? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தங்கியிருந்து தாபரிப்பதும், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவரோடு கூட பேசுவதும், அவர் பேசுவதை நீங்கள் கேட்பதும் தான் அலங்கத்திற்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அலங்கத்திற்குள்ளே கடந்து வா, அலங்கத்திற்கு ஓடி வா. அங்கேயும் ஓடி தெரியாது. எங்கெல்லாம் ஓடி திரிகிறாயோ அங்கெல்லாம் சமாதானம் இல்லை, அங்கெல்லாம் சந்தோஷம் கிடையாது. உலகம் உன்னை வஞ்சிக்கும், உலகம் உன்னை ஏமாற்றும். ஏமாற்றுகிற ஜனங்களும் ஏமாற்றுகிற வலுசர்புகளும் பால சிங்கங்களும் சுற்றி கொண்டிருக்கிற உலகம். கர்த்தர் சொல்லுகிறார், கம் பேக் டு மை டெரிட்டரி. என் அலங்கத்திற்குள்ளே, என்னுடைய எல்லைக்குள்ளே நீ கடந்து வந்து விடு மகனே, என் எல்லைக்குள்ளே நீ கடந்து வந்து விடு மகளே. நான் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் தருவேன். நான் உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன். என் ஆலயத்திற்குள்ளே ஆமை ஸ்தோத்திரம் போஜன பதார்த்தங்கள் உண்டு, என் சமூகத்திலே உனக்கு ஆனந்தம் உண்டு என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு அவருடைய அலங்கத்திற்குள்ளே உங்களை அழைக்கிறார்.